2024 பிப்ரவரி 4 எக்ஸாம் எழுதின கேண்டிடேட். இந்த எக்ஸாம் வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்டது. நாங்க டெட் தேர்வு இருக்கு இல்லையா, 2013, 17, 19, 21 4 விதமான தேர்வுகளையும் பாஸ் பண்ணிட்டு காம்படிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த காம்படிஷன் எக்ஸாம எழுதின தேர்வர்கள் நாங்க எழுதிட்டோம், சிவிக்கும் போயிட்டோம். இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எக்ஸாம் வச்ச நோட்டிபிகேஷன்ல பிடி பிஆர்டிஇ. சோ அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன இருந்திருக்குன்னா, பிடி பிஆர்டி பேச்சுலர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், இந்த 2 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஆனா போஸ்டிங் போட்டது என்னமோ இங்க பிடி என்ற 2800 பேருக்கான போஸ்டிங் மட்டும் தான் போட்டாங்க. செப்டம்பர் 5, 2025 2800க்கான போஸ்டிங் போட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. சந்தோஷம், நாங்க அதை வரவேற்கிறோம். ஆனா எக்ஸாம் எழுதுற நாங்க அந்த பிஆர்டி போஸ்டிங் அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறோம். எங்களுக்கு போடணுமா இல்லையா? நோட்டிபிகேஷன்ல வச்சது பிடி பிஆர்டி. இது நோட்டிபிகேஷனுக்கான எவிடன்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் தான் மெயின் எவிடன்ஸே. அவங்க எல்லாத்துலயுமே சிவில இருந்து எல்லாத்துலயுமே பிடி பிஆர்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிஆர்டின்ற போஸ்டிங் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால தான் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. கடைசியா 2010 தான் பிஆர்டி நிரப்பிருக்காங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல. 15 வருஷம் ஆச்சு பிஆர்டி போஸ்டிங் போட்டு. இந்த பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் அரசோட திட்டங்களை வந்து முறைப்படி வந்து அமல்படுத்த முடியும். ஒரு இடைநிற்றல் கல்வியா இருக்கட்டும், ஒரு கழிப்பறை நிறைய நல்லா இருக்கா, கட்டடங்கள் நல்லா இருக்கா, ஆசிரியர்கள் நல்லா நடத்துறாங்களா, அரசு வந்து கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாமே முறைப்படி மாணவர்களையும் மக்களையும் சென்று அடைகிறதா அப்படின்னு சொல்றதே இந்த பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ். அதுக்கான போஸ்டிங் 15 வருஷமா போடலங்க சார். அப்ப அதுக்கான நோட்டிபிகேஷன் விட்டாங்கல்ல. இப்ப நோட்டிபிகேஷன் விட்டதை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க எக்ஸஸா நீங்க வந்து புதுசா வந்து எங்களுக்கு பணியிடங்களை உருவாக்குங்கன்னு கேட்கல. நீங்க நோட்டிபிகேஷன் விட்டீங்க, ஒரு நோட்டிபிகேஷன் பிடிஏ மட்டும் போட்டுட்டு அந்த பிஆர்டி போடலனா இது சமூக நீதி தானே? சமூக நீதி மறுக்கப்படுறது தானே? அதான் நாங்க கேட்கிறோம். அந்த ஆட்சியில வந்து நாங்க இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பலமுறை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். அவங்க வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வருது, உங்களுக்கு போடுவாங்கன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, இதை முடிச்சிட்டாங்க. ஆனா எப்பயுமே ஒரு சான்று, எப்பயுமே பிடி போட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் பிஆர்டி போட்டிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து நாங்க சப்மிட் பண்றோம். இதுமே எங்கள்கிட்ட இருக்கு. எப்பப்பெல்லாம் பிடி எக்ஸாம் நடத்தினாங்களோ 6 மாசத்துக்குள்ளேயே பிஆர்டி லிஸ்ட் விட்டுருவாங்க. 2003 to 5, 2005 to 7, 2009 to 10 எல்லா வருஷங்களுமே பிடி எக்ஸாம் முடிச்ச 6 மாசத்துக்குள்ளே பிஆர்டி முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நோட்டிபிகேஷன்ல பிடி பிஆர்டி நீங்க சொல்லியுமே பிடிஏ மட்டும் போட்டுட்டு 725 பணியிடங்களுக்கு அப்ரூவல் ஆன ஃபண்ட் எங்கள்கிட்ட இருக்கு. அதுக்கான ரிசல்ட் அந்த இது எங்கள்கிட்ட இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட், பள்ளிக்கல்வித்துறையே வந்து வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து ஃபண்ட் வந்து நாங்க இது பண்ணிருக்கோம். 725 வேக்கண்ட்டுக்கான இது. சோ இந்த 725 வேக்கன்ட் வந்து எங்களுக்கு வர வேண்டிய வேக்கன்ட். ஆனா எங்களுக்கு அந்த வேக்கன்ட் போடல. 6 மாசம் 7 மாசம் கடந்து போயிடுச்சு, இது வரைக்குமே போஸ்டிங் போடல. இன்னொன்னு வந்து உங்கள்ட்ட முக்கியமா ஒன்று சொல்லப்பட்டது வந்து அடிஷனல் செக்ரட்டரி, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய அரசு துணை செயலாளர் வந்து இது சம்பந்தப்பட்ட கடிதத்தை அனுப்பியிருக்காங்க, எங்களுக்காகவே அனுப்பியிருக்காங்க. போன 2025 வந்து அனுப்பியிருக்காங்க. ஏன் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க பிஆர்டின்ற பணியிடத்தை போடல அப்படின்னு டிஆர்பிடியும் டிபிஐ பள்ளிக்கல்வித்துறையும் கேட்டிருக்காங்க. ஆனா இது சம்பந்தப்பட்ட எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லல. ஏன் போடல என்ற ரீசன் கூட சொல்லல. இது சொன்னது யாருன்னா அரசு துணை செயலாளர் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்டியோட சங்க தலைவர்கள், இந்த பிஆர்டியோட சங்க தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு, எங்களால வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு எங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியல, ஒரு ஆசிரியர்கள் வந்து 16 ஸ்கூல பாத்துக்கிறோம், ஒருத்தவங்க பார்க்க வேண்டிய ஸ்கூல ஒருத்தவங்க 16 ஸ்கூல பாக்குறாங்க, ரொம்ப ஷார்டேஜ் இருக்கு, எங்களுக்கு இமிடியேட்டா 800 போஸ்டிங் போடுங்கன்னு இந்த பிஆர்டி சங்க தலைவர்கள் வந்து எல்லாருமே வந்து பிரஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க கேட்கறதுமே இமிடியேட்டா ஏற்கனவே இருக்கிறாங்களே, நீங்க போஸ்டிங் போடாம வச்சிருக்கீங்கல்ல, அவங்க இமிடியேட்டா போடுங்க. அவங்களும் போயிட்டு மினிஸ்டரை பார்த்து கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே அவங்களும் பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கான போஸ்டிங் போடல. நீங்க கிரியேட் பண்ண வேணாம், நீங்க வந்து புதுசா உருவாக்க வேணாம், நீங்க நோட்டிபிகேஷன் விட்டீங்கல்ல, அதுதானே நாங்க கேட்கிறோம். ஆனா ஜூன் 3 2026 வந்து இதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. புது எக்ஸாம் நாங்க கொண்டு போறோம், பிஆர்டிக்கு தனி சிலபஸ், அதுக்கு தனி ரெக்ரூட்மெண்ட் செக்ரட்டரி வந்து புது ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு? அப்ப நாங்க நோட்டிபிகேஷன் எழுதி நல்ல கட் ஆஃப் எடுத்து அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறோம். 6 மாசம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது சார்ந்து நாங்க பல முறை நாங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்ப கூட காலையில பாத்துட்டு வந்திருக்கோம். அவர் வீட்டுல போய் பாத்துட்டு வந்தோம். அவர் நல்ல பதில் சொல்வார்னு காத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு நல்ல பதில் வரல. இந்த பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சமூக நீதி வந்து இங்க மறுக்கப்படக்கூடாது, எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு இன்னைக்கு ஒரு போஸ்டிங் மறுக்கப்பட்டதுன்னா நாங்க எப்படிங்க சார் அதை எடுத்துக்கிறது? நல்ல மார்க் எடுத்து தப்பா, எக்ஸாம் எழுதினது தப்பா, நீங்க டிக்ளேர் பண்ண போஸ்டிங் ஏன் போடல?
நீங்க ஒருவேளை பிஆர்டின்னு குடுக்கலன்னா நாங்க போடாம நாங்க விட்டுறோம். நாங்க கேட்கல. இது முதல்வர் நீங்க வந்து உங்க தங்கச்சி நாங்க வந்து கதறிட்டு இருக்க. இது சமூக நீதியின் தாவேக்கு அரசுல வந்து மறுக்கப்படக்கூடாது. இமிடியேட்டா இதுக்கு நீங்க சொல்யூஷன் பண்ணுங்க. அந்த 824 போஸ்டிங் எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு சரியான பதில் வரல. எங்க போனாலும் அலக்கழிக்க விடுறாங்க. எவ்வளவு முறை எவ்வளவு அதிகாரிகளை பாக்குறது? இங்க போனா அங்க போங்க, அங்க போனா இங்க போங்க. அந்த ஆட்சியில தான் அப்படி பண்ணாங்கன்னா இந்த ஆட்சியில நாங்க யாரை போய் கேட்கறது? எங்க விஜய் அண்ணா வந்தா எல்லாம் மாறும், நம்ம விஜய் அண்ணாட்ட தைரியமா கேட்கலாம், இங்க சமூக நீதின்றது மறுக்கப்படாது, நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் நினைச்சுதான் நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. புறந்தள்ளுறாங்க எங்களை. சார், என் பேர் உதயராணிங்க சார். என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த பிரஸ் மீட் கொடுக்கறேன். நாங்க வந்து ஒரு இயக்கம் தாங்க சார். நாங்க ஒரு சங்கம் தான். என்னன்னா நியமன தேர்வுல வந்து பாஸ் பண்ணவங்க நாங்க. 2023-24 நியமன தேர்வுல பாஸ் பண்ணவங்களோட கூட்டமைப்பு நாங்க. இதை தயவு செஞ்சு விஜய் அண்ணாக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எல்லா தங்கச்சிங்களுமே உங்கள்ட்ட நாங்க கேட்கிறோம். நாங்க எல்லாருமே உங்க தங்கச்சிங்க தான். இந்த இஷ்யூவை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு எங்க லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க. அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணிட்டு இமீடியட்டா எங்க லிஸ்ட்டை விடுங்க. நாங்க ஒரு 6 மாசம் கூட நாங்க வெயிட் பண்றோம். பிரச்சனை இல்ல. நிதி வந்து பிரச்சனைனா சொல்லிடுங்க. நிதி தான் பிரச்சனைப்பா, உங்களுக்கு நாங்க போடுறோம், எங்க கன்ஃபர்மேஷன் கொடுங்க. எக்ஸாமுக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஒரு நேம் லிஸ்ட் எங்களுக்கு முதல்ல விடுங்க. உங்களுக்கு எல்லாம் பணி பாதுகாப்பு இருக்குன்னு நேம் லிஸ்ட்டை விடுங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாரும் எக்ஸாம் எழுதி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம அண்ணனோட ஆட்சியில அதுதான் நாங்க கேட்கறது. மன்றாடி நாங்க கேட்கிறோம், கை கூட்டி கேட்கிறோம், கால விழுந்து கேட்கிறோம். தயவு செஞ்சு இதுக்கு ஸ்டெப் எடுங்க விஜய் அண்ணா. நாங்க வந்து உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். உங்களை பார்க்க முடியல, அதனாலதான் உங்களை வந்து மீடியா மூலியமாச்சும் பார்க்கலாம் நாங்க வந்திருக்கோம். இதை நீங்களும் வந்து ஊடக நண்பர்களும் எனக்கு கொஞ்சம் இதை ஒரு இஷ்யூவா எடுத்துக்கோங்க. இது நாங்க எழுதின போஸ்டிங்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பாருங்க. ஒரு போஸ்டிங் போடலன்றது எவ்வளவு வலி. தயவு செஞ்சு இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்களா எங்களுக்கு அண்ணன் தான், கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.